சற்று முன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு. வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி தர மாதிரி 3 முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதுவுமே ஏப்ரல் 1 முதல் அனைத்து வங்கியிலும் அமலுக்கு வர இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க, அது என்ன 3 முக்கிய அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன் வந்து பண்ணலான் இருக்கோம். ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு 250 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். வேணுங்கிறவங்க என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வங்கிகளில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதிரடி ரூல்ஸாக நிறைய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்க. அந்த வகையில் ஏப்ரல் 1 முதல் வங்கி கணக்கு உள்ள அனைவருக்குமே அதிர்ச்சி தர மாதிரி மிகப்பெரிய முக்கிய மாற்றங்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கான கொள்கைகள், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல விதிகள், கிரெடிட் கார்டு சலுகைகள்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 முக்கிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. 3 முக்கிய அறிவிப்புகளும் ஏப்ரல் 1 முதல் வந்து வங்கிகள்ல அனைத்து வங்கிகள்லையுமே அமலுக்கு வர இருக்கு. அதுல முதல் அறிவிப்பா ஏடிஎம்ல நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எஸ்பிஐ ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏடிஎம் சென்டர் வந்து வேற ஏடிஎம் போயிட்டு நீங்க பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் போது ஒரு மாதத்திற்கு இனிமே 3 முறை மட்டும்தான் இலவசமா பணம் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு டைமே டிரான்சாக்ஷன் நடத்துறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரையும் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அனைத்து வங்கிக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இரண்டாவது, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருமே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது கட்டாயமா ஒரு பேங்க்லயோ 2 பேங்க்லயோ வச்சிருப்போம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் அவங்க வங்கி எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதை கட்டாயமாக பின்பற்ற வேணும். இருப்பு தொகையை வச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வச்சிடலாமல் போறீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு டைமே அந்த இருப்பு தொகை இல்லைன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அபராதம் அப்படின்ற அமௌண்ட் வந்து விதிக்கப்படும். இந்த மினிமம் பேலன்ஸ் எதை பொறுத்து மாறும் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வகையான மினிமம் பேலன்ஸும், அதுவே ரூரல் ஏரியான்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வகையான மினிமம் பேலன்ஸும் வந்துட்டு அந்த வங்கிகளை பொறுத்து மாறுபடலாம். உங்க வங்கியில எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத நீங்க கேட்டு அதை வந்து இருப்பு தொகையா வச்சுக்கோங்க. அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பா, நிறைய பேர் யூபிஐ அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருப்பீங்க. அதாவது கூகுள் பே, போன்பே இந்த மாதிரி. அதுல வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்து ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா அதை நிறைய நாளா யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கும். இந்த மாதிரியான யூபிஐ கணக்குகள் எல்லாமே வங்கி பதிவுகளில் இருந்து நீக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க யூபிஐ பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா ஸோ அப்பப்போ வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ணுங்க. அண்ட் நான்காவது முக்கிய அறிவிப்பா, ஒருத்தர் 50,000 ரூபா காசோலை கொடுக்குறாரு அப்படின்னா ஸோ அந்த பயனாளிக்கு அவரோட பேங்க்ல இருந்து ஒரு இமெயில் மூலமா ஒரு மெசேஜ் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அனைத்து வங்கிக்குமே பொருந்தும். ரொம்பவே முக்கியமானது, நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும் போதும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வழங்கிட்டு இருந்ததுக்கு மாறா பாதிக்கான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வங்கி அனைத்திலுமே ஏஐ வந்து பயன்படுத்த உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால மக்களுக்கு வந்து உதவும் வகையில் ஆன்லைன் அம்சங்கள் கொண்ட ஏஐ சாட்பாட்களை அறிமுகப்படுத்த இருக்காங்க. ஸோ இதனால மக்களுக்கு வீட்டில இருந்து ஈஸியா ஏஐ மூலமா என்னென்ன தகவல் தேவைப்படுதோ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவை அனைத்து தான் ஏப்ரல் 1 முதல் அனைத்து வங்கியிலுமே அமலுக்கு வர இருக்கக்கூடிய முக்கிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் வர்றதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லை ஏற்படாதா, இது பயன்களா இல்லையா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.